பஞ்சகவ்யம். இது என்னது? இது வாழைக்கிழங்கு. அதை வச்சு இப்போ வச்சு எத்தனை மாசம் ஆச்சு? பூ மறிச்ச உடனே இது கட்டுவோம். 2 மாசம் ஆச்சு. வச்சதுக்கு அப்புறம் அது தனி தார் பருக்கிறது. ஆமா. வைக்கலன்னா பால் சின்ன பஞ்சு இருக்கிற போது வைக்கிறீங்க. ஆமா. எத்தனை மாசம் ஆறுது? 2 மாசத்துல பருத்துட்டு. 2 மாசத்துல பருக்குது. சரி, எப்படி கட்டுவீங்க காட்டுங்க. எதில் வச்சு கட்டுவீங்க? மறிச்சிட்டு ஆர்வத்துக்கு 2 மாசம் முன்னாடிக்கு வச்சா போதும், வரும் பஞ்சகவியம் வரும். அந்த காம்பு வந்து அந்த பஞ்சகவியத்துல வந்து வரைக்கும் மருந்து இருக்கும், இந்த நீர் வரைக்கும் இருக்கும். அது மேல காட்டுங்க, பின்னாடி காட்டுங்க. பின்னாடி கட்டிருக்கீங்களா நீங்க? நகருங்க சார், பின்னாடி கட்டிருக்கீங்க பாருங்க. தள்ளிக்காங்க, மரத்துல ஒட்ட தள்ளிக்காங்க. வெட்டிருக்காங்க, வேண்டாம் வேண்டாம். இந்த மாதிரி கட்டிருப்பீங்க. ஆமா ஆமா. இப்போ இந்த மாதிரி கட்டுறதுனால என்ன காய் நல்லா பிடிக்குதுங்கிறாங்க? காய் பெருக்கிறது. காய் பெருக்கிறது காரணம் மரம் becomes efficient to take soil nutrients. மண்ணில் இருக்கிற உரத்தை எடுக்கிறதுக்கு மரம் எஃபிஷியன்டா இருது. அதுதான், வேற ஒரு காரணம் இல்லை. சோ கீழே உரம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. உரம் வைக்க வேண்டியது இல்லை. வாழைக்கு கீழே வைக்க வேண்டாம், வைக்க வேண்டியது இல்லை. மண்ணில் இருக்கிற உரமே போறோம். இப்போ மீதி பயிர்களுக்கெல்லாம் தென்னை பயிர்களுக்குமே அதே தான் ரூல். மண்ணில் ஏராளமா இருக்க வரும். வைக்க வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி மண்ணை சரிப்படுத்த வேண்டியது, அதுக்குள்ள இருக்கிற உரத்தை கிடைக்க மாதிரி செய்யணும். அதுக்கு பஞ்சகவ்யம் போடணும். அப்புறம் செடி வந்து அதை இழுத்துக்கிறதுக்காக பஞ்சகவ்யம் வைக்கணும். அவ்வளோதான், 2 பிரின்சிபிள் தான். ஒன்று மண் வந்து இருக்கிறத கொடுக்கணும், அதுக்கு பஞ்சகவ்யம் போடணும். அப்புறம் செடி இருக்கிறத எடுத்துக்கணும், அதுக்கு பஞ்சகவ்யம் போடணும். 2 தான் நம்ம டார்கெட். மற்றபடி வெளியிலேருந்து ஒரு உரமும் கொண்டு வர வேண்டியதில்லை. அப்போ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் தேவையில்லையே? ஒன்றும் கொண்டு வர வேண்டியதில்லை.